வெல்கம் டு ஃபியூச்சரிசம் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து மாஸ் டிஃபெக்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மாஸ் டிஃபெக்ட் எப்படி பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ் டிஃபெக்ட் எதனால் உருவாகுது அப்படின்னா, நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் கம்பைன் ஆகுதுன்னா நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் கம்பைன் பண்ணி நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த நியூக்ளியஸோட மாஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா, மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரியான்ஸ் விச் ஃபார்ம் த நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ண அந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட மாஸை ஆடப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபார்ம் ஆன நியூக்ளியஸோட மாஸ் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாஸ் எங்கே போச்சு அப்படின்னா, இந்த மாஸ் அக்கார்டிங் டு மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், ஐன்ஸ்டீன் சொன்னாங்களே ரிலேஷன் E is equal to mc², அந்த ரிலேஷன் படி இந்த மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இந்த நியூக்ளியான்ஸ்லாம் சேர்ந்து, தட் இஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சேர்ந்து நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும் பொழுது இந்த மாஸ் டிஃபெக்ட் பைண்டிங் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த நியூக்ளியஸை தனித்தனி ப்ரோட்டானாகவும் நியூட்ரானாகவும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எனர்ஜி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த பைண்டிங் எனர்ஜி இருக்கு இல்லையா, எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆனிச்சோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த நியூக்ளியஸை பிரேக் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த பைண்டிங் எனர்ஜியோடைய கான்செப்ட். அப்போ மாஸ் டிஃபெக்ட் பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த மாஸ் டிஃபெக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, Z அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, அட்டாமிக் நம்பர். A அப்படிங்கிறது மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர்லேருந்து மாஸ் நம்பரை மைனஸ் பண்ணும் பொழுது வில் பி கெட்டிங் நியூட்ரான் நம்பர்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவில் Z இன்ட்டு MP ப்ளஸ் N இன்ட்டு MN அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் த நியூட்ரான், இதனுடைய சம் மைனஸ் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியர். ஸோ எப்போவுமே ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய மாஸ் தான் அதிகமாக இருக்கும், அந்த நியூக்ளியஸோட மாஸ் கம்மியாக இருக்கும். அதனால் இது சப்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ சொன்ன இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். A helium nucleus has 2 protons and 2 neutrons. இதனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானும் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த நியூட்ரானும் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த ஹீலியம் நியூக்ளியஸ் 4.00260 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஆக்சுவல் மாஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற மாஸை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போது வாட் இஸ் த மாஸ் டிஃபெக்ட்னு கேட்குறாங்க. இங்கே என்ன மாஸ் டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 ப்ரோட்டான் இருக்குது, அப்போ 2 ப்ரோட்டானோட மாசால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 நியூட்ரான் இருக்குது, அப்போது 2 நியூட்ரானோட மாசால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆடப் பண்ணும் பொழுது நமக்கு அந்த கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ்னுடைய மாஸ் கிடைச்சிரும். இதிலிருந்து ஹீலியம் நியூக்ளியஸ்னுடைய மாஸை சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைக்கும், விச் இஸ் அரௌண்ட் 0.0338 யூனிட்ஸ் வரும். அண்ட் கொஷினில் இன்னொரு பார்ட் இருக்குது. வாட் டஸ் இட் டெல் யூ அபவுட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ இது ஹீலியம் நியூக்ளியஸ்னுடைய ஸ்டெபிலிட்டி பற்றி என்ன சொல்லுது இந்த மாஸ் டிஃபெக்ட்னு கேட்குறாங்க. லார்ஜர் மாஸ் டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அப்போது மோஸ்ட் ஸ்டெபிளாக இருக்கும் அப்படின்றது இந்த கொஷின்லேருந்து நம்ம சொல்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் எந்த கொஷின்லேருந்து எந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.